வேஷ்டி நெய்யும் போது குறுக்கு நெடுக்கு 2 நூல் எடுக்கிறோம். அந்த 2 ஒட்டிக்கிறதுன்னா அப்படி வித்தியாசமே தெரியாத ஒரு வேஷ்டின்னு பார்க்குறோம் இல்லையோ, உண்மையாக பார்த்தா இது ஒரு நூல் 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 நூல். அந்த நூல் நூல்னு தனித்தனியாக தெரியறதானே, ஒன்றுக்கு ஒன்று எவ்வளவு இயைந்திருக்கு. அதை போல இந்த பூமி எதிலே உண்டையும் பாவுமாக நெய்யப்பட்டிருக்கிறது, தண்ணீரில் நெய்யப்பட்டிருக்கிறது. அவர் பதில் சொல்றார், இப்போ இந்த பூமி அத்தனையும் தண்ணீரில் தானே இருக்கு. நாமே பூமியில் சொல்றோமே, பூகோளத்தின்படியே 3ல் 2 பாகம் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது, ஒரு பாகம்தான் நிலமா இருக்குங்கிறத அறிவியல் பாடமெல்லாம் படிக்கிறோம் இல்லையோ, அதைத்தான் சொல்றார். கஸ்மின்னு கல்வாப ஓதாச்ச புரோதாச்ச. சரி, அப்ப தண்ணீர் எதில் உண்டையும் பாவும் போலே நெய்யப்பட்டிருக்கிறது? வாயவ் கார்கீதி, வாயுவில் தான் நெய்யப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் உயர்வதோ தாழ்வதோ காற்றளித்தால் தானே. காற்று தான் தண்ணீரை ஓட்டுறது, காற்று தான் அலையே கிளப்பி விடுறது. அதனால வாயுவில் கட்டப்பட்டுள்ளது. கஸ்மின்னு கலு வாயோ ரோதச்ச புரோதச்ச அந்தரிக்ஷ லோகேஷு. வாயு எதில் கட்டப்பட்டிருக்கிறது? அந்தரிக்ஷம்னா இடைப்பட்ட லோகம். நாம் இருக்கிறது பூமி, மேல் லோகம்ங்கிறது துலோகம், சொர்க்கலோகம். சொர்க்கலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடைப்பட்டது அந்தரிக்ஷம், நடுலோகம்னு சொல்றார். அப்ப காற்று லோகம் எங்க சுத்தி சுத்தி வருது? காற்று சுத்தி வருவது நடுலோகத்துல தானே. அதனால நடுவில் அந்தரிக்ஷ லோகேஷு கார்கீதி. கஸ்மின்னு கல்வ அந்தரிக்ஷ லோகாக கந்தர்வலோகேஷு. அப்ப நடுலோகம் எதில் நெய்யப்பட்டிருக்கிறது? கந்தர்வலோகத்தில் நெய்யப்பட்டுள்ளது. அடுத்தது கந்தர்வலோகம் எதில் நெய்யப்பட்டிருக்கிறது? ஆதித்ய லோகேஷு, சூரியலோகத்தில் நெய்யப்பட்டிருக்கிறது. சூரியன் எதில் நெய்யப்பட்டிருக்கிறார்? சந்திரலோகத்தில் நெய்யப்பட்டிருக்கிறார். அப்ப சூரியன், அவருக்கு மேல இருக்கிற சந்திரன். இது ஒரு வித்தியாசம், ஞாபகம் வச்சுங்க. சூரிய மண்டலம் கீழே இருக்கு, சந்திர மண்டலம் மேல இருக்கு. இதுதான் புராணங்கள் கூறும். ஆனா அறிவியல்ல படிக்க போனா சந்திர மண்டலம் கீழே இருக்கு, சூரிய மண்டலம் மேல இருக்கு. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னால், இப்ப நாம எதை போய் போய் இறங்கிட்டு வரமோ அந்த சந்திர மண்டலம் உபனிஷத்துக்களின்படி சந்திர மண்டலம் இல்லை, அது வேற சந்திர மண்டலம். இது சின்ன சந்திர மண்டலம், அது இன்னும் பெரிய சந்திர மண்டலமா இருக்கலாம். அதனால அதுதான் மேலுள்ள லோகம். சந்திரலோகேஷு கார்கீதி. கஸ்மின்னு கலு சந்திரலோகா ஓதாச்ச புரோதாச்சேதி. சந்திரமண்டலம் எதில் ஒன்றுக்கொன்று நெய்யப்பட்டிருக்கிறது? நட்சத்திர மண்டலத்திலே. அப்போ சூரியனை விட உயரத்தில் சந்திரன் இருக்கார், சந்திரனை விட உயரத்தில் நட்சத்திரம் உள்ளது. நட்சத்திர லோகத்திலேருந்து சில நட்சத்திரங்களில் ஒளி கிளம்பியிருக்கான். உலகம் படைக்கப்பட்ட போது நட்சத்திரத்திலேருந்து ஒளி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அது பிரயாணம் பண்ணி நம்ம கண்ணை இன்னும் அடையலையாம். அது விஞ்ஞானிகளே சொல்றா, அதுலேருந்து கிளம்பிடுத்து. ஆனால் இது இன்னும் நம்மளை சேரலைன்னால் ஒளியினுடைய வேகம் தெரியுமே, ரொம்ப வேகமாக போகிறது. அப்படின்னா அது இத்தனை வருஷம் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு. ஒளி அடையறதுக்கு எத்தனை வினாடி ஆகும்? ஆனால் அந்த ஒளி இவ்வளவு நாள் பிரயாணம் பண்ணியும் நம்மளை அடையலை. படைக்கப்பட்டு எத்தனையோ 10 லட்சம் கோடிக்கணக்கான வருஷம் ஆச்சு. இத்தனை கோடி வருஷம் ஒளி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஒரு இடத்துக்கு போய் சேரலைன்னா அது எவ்வளவு தூரத்தில் இருக்கணும்? இப்போ அப்போ பிரபஞ்சம்ங்கிறது விஞ்ஞானிகளின்படியே சின்னதெல்லாம் இல்லை. சூரியன் ரொம்ப கிட்டக்க இருக்காராம், பல நட்சத்திரங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கு. சூரிய ஒளியை நித்தியம் நாம் பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ, அது அடைஞ்சுட்டே இருக்கு. நித்தியப்படியே சூரியன்லேருந்து கிளம்பி நம்மக்கிட்ட சேர்ந்துடுறது. இப்போ சூரிய ஒளி சேர்ந்துடுறது அப்படின்னா, ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூரியன்கிட்ட போக முடியாது, சந்திரன் வரைக்கும் போக முடியும். சூரியன் எவ்வளவு தூரத்திலிருந்து ஒளி நித்தியம் அடைஞ்சுடுறது. அதோல இப்போ நீங்கள் பெருக்கி பார்த்துக்கணும், 10 லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் ஒளியே நம்மளை அடையலைன்னால் அப்போ சூரியனுடைய தூரத்தை போல எத்தனை மடங்கு தூரம் இருக்கும்? அவ்வளவு தூரத்தில். இது வெறும் புராண வாக்கியம் இல்லை, இது விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கிற வாக்கியம்.